ஏர்டெல் புகழ் ஜோதிடர் குபேரன் அவர்களின் ஆலோசனை பெற ஜாதக பலன்கள், திருமண பொருத்தம், எண்கணித பலன்கள், நட்சத்திர பலன்கள், வாஸ்து சாஸ்திரம், பரிகாரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஜோதிட ஆலோசனைக்கும் எங்கிருந்தும் எப்போதும் உங்கள் ஏர்டெல் புகழ் ஜோதிடர் குபேரன் அவர்களின் ஆலோசனை பெற தொடர்பு கொள்ளவும். 8F4 ராதாநகர், அனகாபுத்தூர், பல்லாவரம், சென்னை 6,70,000. அவரை மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள kuberan2275@gmail.com. மேலும் அலைபேசியில் தொடர்பு கொள்ள 9176725737 மற்றும் 8807586719. கோமாதா வழிபாடு குலதெய்வ வழிபாட்டிற்கு சமம். மங்களக்காரன் முருகனை வழிபட்டு நல்ல மனவாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மாமிசத்தை தவிர்த்தால் மன உளைச்சலை தவிர்க்கலாம். வணக்கங்க, நான் குபேரன் பேசுகிறேன், ஏர்டெல் ஜோதிடர். ஏற்கனவே உங்களுக்கு குபேரனாக தெரியும், ஆனால் நேரடியாக பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஏஎம்என் டிவி மூலியமாக உங்களுக்கு நேரடியாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முருகன் அருளால் கிடச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஜோதிடம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. ஃபஸ்ட்டு அப்துல் கலாம்கிட்ட கேட்டது கூட ஜோதிடம் என்ன அப்படின்னு கேட்டது ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொன்னார். அது ஒரு கலை. ஜோதிடம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதாவது ஒருத்தருக்கு வந்து லக்னம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஒருத்தருக்கு வந்து லக்னாதிபதிங்கிறவர் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட முயற்சியெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதான். அப்போ இந்த 2வது இடம் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் குடும்பம், பொருளாதாரம் இதெல்லாம் மேன்மையாக இருக்கும். 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம். இந்த 3ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் 3வது கட்டம் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான். அடுத்தது 4வது இடம். இந்த 4வது இடம் அப்படிங்கிறதுனா சொத்து வாங்கிறது, சுகபோகமாக இருக்கிறது, இதெல்லாம் 4வது இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். ஒரு மனிதருக்கு எல்லாம் கெட்டும் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். 6ஆம் இடங்கிறது எதிர்ப்பு, கடன், போட்டி, பொறாமை, பிரச்சனைகளை சந்தித்து ஜெயிக்கிற இடம். இந்த 6ஆம் இடங்கிறது வலு குறைஞ்சிருந்தால் நல்லது. 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம். 7ஆம் இடம் அப்படின்னாலே கூட்டு, மனைவி, கணவர். இப்போ 7ஆம் இடம் நல்லா இருந்தால் ஒருவருக்கு வாழ்க்கை தரம் நல்லா உயர்வாக இருக்கும், மனைவியால் யோகமாக இருக்கும், கணவரால் யோகமாக இருக்கும். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். இந்த ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு லாங் டைம் ஆயுள் நல்லா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். 9ஆம் இடங்கிறது அதாவது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம் பேரின்பம். ஒருத்தருக்கு 4வது இடம் நல்லா இருந்ததுன்னா சின்ன சின்ன இன்பங்கள் நல்லா இருக்கும். 9ஆம் இடம் நல்லா இருந்தால் பேரின்பம்னு சொல்கிற இடம் நல்லா இருக்குது. இந்த 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான். 11வது இடம். இந்த 11ஆம் இடம் நல்லா இருந்தால் லாபம், லாபாதிபதி நல்லா இருந்ததுனால எல்லா விதத்துலேயும் சிறப்பாக இருக்கிறதுக்கு, லாபங்கள் பெறுறதுக்கு நல்லா இருக்கும். 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடங்கிறது தூங்குகிற இடம், கட்டில் சுகம், கணவன் மனைவி உறவு, இந்த மாதிரி இடம் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்றைக்கி இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு எதில் முதலீடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மிக முக்கியம். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் வெங்காய பிஸ்னஸ் அதிகமாக பண்ணுறாங்க. அப்போ வெங்காய பிஸ்னஸ் எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்போ நமக்கு முதலீடு பண்ணால் வெங்காயத்தில் முதலீடு பண்ணால் எப்போ நல்லாயிருக்கும், அப்போ எந்த டைம் வெங்காயம் விலை ஏறும், எப்போ இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வெங்காயத்தில் முதலீடு பண்ணலாமா வேண்டாமா, அதில் பண்ணுனா நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முதலீடு இந்த ஜாதகத்துக்கு சிறப்பாக வருமா வராதா. அப்போ ஜாதகத்தில் புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வெங்காயத்தில் முதலீடு பண்ணலாம். அப்போ வெங்காயத்தை வியாபாரம் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ அது சார்ந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நேரடியாக வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதலீடு வந்து வெங்காயத்தில் பண்ணலாமா, இல்லை பருத்தியில் பண்ணலாமா, இல்லை டிராக்டர் வாங்கலாமா, இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, இல்லை ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணலாமா. இன்றைக்கி முதலீடு தான் மிக மிக முக்கியமாக இருக்குது. அப்போ அந்த முதலீடு எதில் பண்ணால் நம்ம ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா அவங்க வெங்காயத்தில் முதலீடு பண்ணலாமா, இல்லைன்னா பசுமாடு வாங்கிக்கலாமா, இல்லைன்னா வண்டி வாகனங்கள் வச்சுக்கலாமா, இல்லை கார் வாங்கிக்கலாமா, இல்லை ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆளாக வரலாமா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்துக்கு பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்கு சுக்கிரனும் புதனும் மிக முக்கியமாக இருக்குது. புதன் நல்லா இருந்தால் வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க. சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா இயல்பாகவே அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அவங்க ரியல் எஸ்டேட்டில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பெரம்பலூரை பொறுத்த ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. அப்போ அதுக்கு செவ்வாயும் முருகனோட அருள் இருந்ததுன்னா ரியல் எஸ்டேட்டில் ஜெயிச்சிக்கலாம். இப்போ வண்டி வாகனங்கள் யோகங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு 4ஆம் இடமும் சுக்கிரனும் நல்லா இருந்ததுன்னா அப்போ வண்டி வாகன யோகத்தில் கால் டாக்ஸி வச்சுக்கலாமா, கார் வச்சுக்கலாமா, பெரிய வாகனம் வாங்கிக்கணும், கனரக வாகனம் வாங்கிக்கணும்னா
அப்போ அதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். லாரி வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு மனிதருக்கு மிக மிக முக்கியம் முதலீடு தான். அப்போ முதலீடு இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஊக்கமாகவும் நல்ல ஒரு தெம்பாகவும் செயல்பட முடியும். அப்போ அவங்களுக்கு 11வது இடம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது அவங்களுக்கு சம்பாதிக்க முடியுதா அப்படின்னா 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் சம்பாதிக்கிற இடம். 4ஆம் இடம் சொத்து சேமிக்கிற இடம். 11ஆம் இடங்கிறது முதலீடு பண்ணிக்கிற இடம். 11ங்கிறது லாபத்தை சம்பாரித்து முதலீடு பண்ணிக்கலாம். அப்போ 5ஆம் இடங்கிறது லாங் டைமாக பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ வெங்காயத்தில் போடலாமா, அடுத்தது வந்து டிராக்டர் வாங்கிக்கலாமா, இல்லை லோன் வாங்க முடியுமா, லோன் சம்மந்தமாக நம்ம கிடைக்குமா, அதே மாதிரி அரசாங்க வேலை, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நம்ம வேலை கிடைக்குமா, இல்லை ப்ரைவேட்டில் தான் இருக்குமா, ஸ்கூல் நடத்தலாமா, ஸ்கூலில் நம்ம பங்குதாரர் ஆக முடியுமா அப்படிங்கிறலாம் ஜோதிட ரீதியாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ புதன் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். சுக்கிரன் நல்லா இருக்குன்னா சினிமா தேட்டரு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, டிவி சேனல்ஸு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தெளிவாகவும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். அதனால தான் ஒரு மனிதருக்கு லக்னாதிபதிங்கிறது மிக முக்கியம். அது நல்லா இருந்ததுனாவே எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குது. ஒரு மனிதருக்கு 1, 5, 9 இந்த 3 இடமும் நல்லா இருந்ததுன்னா அவங்க க்ரோத் ஆகிடுவாங்க, நல்லா வந்துடுவாங்க, டெவலப் பண்ணிக்குவாங்கன்னு காட்டுது. 1, 4, 7, 10 நல்லா இருந்ததுன்னா அவங்க பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். 6ஆம் இடம் வலுத்திருந்தால் அவங்க நோயினால் பாதிச்சிருப்பாங்க. அப்போ நோயை எப்படி சரி பண்ணிக்கலாம், எந்த இது பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகருக்கு எந்த ரீதியாக பாதிச்சிருக்கு, எந்த ரீதியாக வளர்ச்சி இருக்குது, அவங்க எதில் முதலீடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா, ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, இல்லை வெங்காயம் பண்ணலாமா, இல்லை விவசாயம் பண்ணலாமா. இப்போ போர் போடுறேன், 5 லட்ச ரூபா நான் செலவு பண்ணி போர் போட்டேன், எனக்கு வேஸ்ட்டாக போச்சு, தண்ணி வரல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு போர் போடலாமா, அந்த நேரத்தில் போர் போட்டால் நமக்கு தண்ணி வருமா, அதில் நமக்கு பயன் பெறுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு வேலையால் செட் ஆவாங்களா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் நமக்கு வேலையால் அமையிறதா இருந்தாலும் சரி, ஒரு விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்துக்கு எது ஒத்து வரும், எந்த தொழில் செஞ்சால் முதலீடு பண்ணால் நமக்கு தெளிவாக நல்லா வரும் அப்படிங்கிறத ஜாதகம் மூலியமாக நம்ம பார்த்தோம்னா தெளிவாக நன்றாக தெரிந்து கொண்டு போகலாம். இது நேரடியாக வந்தீங்கன்னா நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஜாதகத்துக்கு எது ஒத்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். அதெல்லாம் நேரடியாக முடிஞ்ச அளவுக்கு வாங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி பதிலுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறிய அளவில் ஜோதிடத்தில் கேள்வி பதில் கேட்டுக்கலாம். பெரிய லெவலில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு போகணுன்னா நீங்கள் நேரடியாக வரணும். இப்போ ஒரு சிறிய விளம்பர இளவடிக்கு பிறகு நம்ம திரும்பவும் சந்திப்போம். ஏர்டெல் புகழ் ஜோதிடர் குபேரன் அவர்களின் ஆலோசனை பெற ஜாதக பலன்கள், திருமண பொருத்தம், எண்கணித பலன்கள், நட்சத்திர பலன்கள், வாஸ்து சாஸ்திரம், பரிகாரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஜோதிட ஆலோசனைக்கும் எங்கிருந்தும் எப்போதும் உங்கள் ஏர்டெல் புகழ் ஜோதிடர் குபேரன் அவர்களின் ஆலோசனை பெற தொடர்பு கொள்ளவும். 8F4 ராதாநகர், அனகாபுத்தூர், பல்லாவரம், சென்னை 6,70,000. அவரை மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள kuberan2275@gmail.com. மேலும் அலைபேசியில் தொடர்பு கொள்ள 9176725737 மற்றும் 8807586719. கோமாதா வழிபாடு குலதெய்வ வழிபாட்டிற்கு சமம். மங்களக்காரன் முருகனை வழிபட்டு நல்ல மனவாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மாமிசத்தை தவிர்த்தால் மன உளைச்சலை தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் கேள்வி பதில் கேட்டால் இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், ரெடியாக இருக்கேன். நீங்கள் கேள்வி பதில் கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதே டைமில் இப்போ இந்த முதலீடை பற்றி பார்த்தோம். அதாவது முதலீடுங்கிறதே 3 வகையான முதலீடு. ஒன்று பொருளாதாரத்தில் முதலீடு, இன்னொன்று மன ரீதியான முதலீடு. வணக்கங்க, ஜோதிடர் குபேரன் பேசுகிறேங்க. பேருங்க? ஓகே, சரிங்க. உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள். பிறந்த தேதி 28/3/92. டைமுங்க 5:10. 5:30 மார்னிங்கா ஈவினிங்கா? ஈவினிங். பர்த் பிளேஸு? பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்கிறீங்க இல்லையா? சாட்டர்டே பிறந்தீங்களா? சனிக்கிழமை பிறந்தீங்களா? நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. லக்னம் கன்னியா லக்னம். ஆமாம். இப்போ உங்களுக்கு வயசு 21 வயசு 10 மாதம் 28 நாள் ஆகுது. இப்போ நடக்கிற திசை ராகு திசையில் சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லுங்கள், இப்போ என்ன டவுட் உங்களுக்கு?
சரிங்க. இல்லை, உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதி நீச்சமாயிருக்காரு. ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு குரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீச்ச பங்கம் ஆயிடுது. அதனால் இப்போ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மார்ச் 28ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேலையில் நல்லபடியாக ஜெயிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே உங்களுக்கு ராகு திசை நடக்கிறதுனால, ஹலோ, ராகு திசை நடக்கிறதுனால துர்க்கை அம்பாள் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 to 6 ராகு திசையில், அதாவது ராகு காலத்தில் நீங்கள் நெய் விளக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எங்கே வேணாலும் பண்ணலாம். துர்க்கை இருக்கிற இடத்துல நீங்கள் இது இங்கே பெரம்பலூரில் தானே இருக்கிறீங்க, எங்கே வேணாலும் உங்கள் சிவன் கோயிலில் எங்கே வேணாலும் பண்ணலாம். இதுக்கு துர்க்கை அம்பாள் பெண் தெய்வத்துக்கு நீங்கள் விளக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. போங்க, திருப்பட்டூர் போயிட்டு வாங்க, அங்கேயும் பண்ணலாம். இதை இன்னும் தெளிவாக வேணும்னா நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லுவோம். நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்னும் 3-4 நாளைக்கு இங்கே தான் இருப்போம். அதான் சொல்கிறேனே, இதுக்கு கொஞ்சம், அதாவது இது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தெளிவாக பேசினா தான் அந்த ஜாதகத்துக்கு நான் உங்களுக்கு ஃபோனில் முழுமையாக எல்லாமே சொல்ல முடியாது. நீங்கள் நேரில் வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா தெளிவாக பேசிட்டு போகலாம். சார்ஜ்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். நீங்கள் நேரில் வாங்க, ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு வாங்க. இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா, ஒரு தடவை வந்தீங்கன்னா லைஃபுக்கே மொத்தத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். ஒரு குழப்பமே இருக்காது. சரிங்களா? நன்றிங்க, வணக்கங்க. இப்போ இந்த பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு பேசிகிட்டு இருந்தேன். அதாவது 3 வகையான பொருளாதாரம். ஒன்று பொருளாதாரம் அப்படின்னா, ஒன்று ஃபைனான்ஸ், இன்னொன்று மன ரீதியான முதலீடு, இன்னொன்று உடல் ரீதியான முதலீடு. வணக்கங்க, ஜோதிடர் குபேரன் பேசுகிறேன். ஹலோ 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 நான் இப்போ அந்த முதலீடை பற்றி 3 வகையான முதலீடை பற்றி உங்களுக்கு பேசியிருந்தேன். ஒன்று பொருளாதார முதலீடு, இன்னொன்று மன ரீதியான முதலீடு, இன்னொன்று உடல் ரீதியான முதலீடு. இப்போ 3 வகையான முதலீடு எதில் தோத்தோம்னாலும் தோற்று போயிடுறோம். அதாவது உடம்பு நல்லா இல்லைனாலும் பிரச்சனையாக இருக்குது, மனசு நல்லா இல்லைனாலும் பிரச்சனையாக இருக்குது. இது ரெண்டும் நல்லா இருந்து பொருளாதாரம் சரியாக இல்லைனாலும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ எதில் நமக்கு வீக்காக இருக்கும், அப்போ எப்படி இதை சரி பண்ணிக்கலாம்? இப்போ பொருளாதாரத்தில் நம்ம வீக்காக இருந்தோம்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? இல்லை மனசு ரீதியாக பாதிச்சிருந்தோன்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? இல்லை உடல் ரீதியாக பாதிச்சிருந்தா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 3லையுமே நம்ம நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எதில் பாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம. வணக்கங்க, ஜோதிடர் குபேரன் பேசுகிறேன். வணக்கங்க. ஓகே ஓகே 27 ஓகே 27/6 டைம், பிறந்த நேரம் 6:40 காலையிலையா ஈவினிங்கா? எந்த ஊரில் பிறந்தீங்க? பெரம்பலூரில் தான் பிறந்தீங்களா? இந்த இருக்கான்னு பார்த்துடலாம். புதன்கிழமை பிறந்தீங்களா? புதன்கிழமை நீ காட்டுதே. 27/6/90 காலையில் 6:40. சிம்ம ராசி, மக நட்சத்திரம். லக்னம் மிதுன லக்னம். இப்போ டைம் இப்போ சூரிய திசை நடக்குது, உங்களுக்கு டைம் நல்லா இருக்குதுங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது சூரிய திசை நடக்குது. பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க, அதெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். தொழிலில் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்குவீங்க, நல்ல வேலை கிடைச்சிரும். ஏப்ரலில் நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. வேற என்ன டவுட்டுங்க? எப்படிங்க? 4ஆம் இடத்துக்கு புதன் லக்ன கேந்திரம் இருக்காரு. உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிக்கங்க, நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்துக்கு. சரிங்க, வேற என்ன? நன்றிங்க, வணக்கம். தேங்க்யூ. அப்போ இந்த 3 வகையான முதலீடை பற்றி உங்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த 3 வகையில் எதில் நம்ம வீக்காக இருந்தாலும் பாதிக்கிறோம். அப்போ இந்த 3 வகையும் நல்லா இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜாதகத்தில். வணக்கங்க, குபேரன் பேசுகிறேன். ஹலோ. அப்போ நம்ம ஜாதகத்தில் எதில் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பொருளாதாரத்தில் தனஸ்தானம் 2ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா நம்ம பொருளாதாரத்தில் வீக்காக இருப்போம். அப்போ நமக்கு பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இந்த உடல் ரீதியான பாதிப்பு இருக்கா, 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 6ஆம் இடம் எப்படி இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். அப்போ உடல் ரீதியான பாதிப்பு இருந்ததுன்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது
மன ரீதியான பாதிப்பு இருக்கா? சந்திரனோட சனி காம்பினேஷன் இருந்ததுன்னா மனசை பார்த்து பயப்படுவோம் தேவையில்லாத. சந்திரனோட கேது சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா மனசை பார்த்து குழம்பும். சந்திரனோட ராகு சம்மந்தப்பட்டா மன குழப்பம் இருக்கும். அப்போ நமக்கு இதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இது தெரிஞ்சுக்கணும். நேராக வந்தால் நல்ல தெளிவாக தெரிஞ்சு ஒரு தடவை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஜாதக ரீதியாக எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். அதே மாதிரி இன்னைக்கு பொருத்தம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது மிக முக்கியமாக இருக்குது. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் அந்த பொண்ணுக்கு தைரியமான கணவர். வணக்கங்க, குபேரன் பேசுகிறேங்க. ஹலோ, வணக்கங்க, குபேரன் பேசுகிறேன். உங்களுக்கு பிரேக் ஆகுதுமா, கொஞ்சம் தெளிவாக ஃபோன் வெளியில் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹலோ, அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தா அந்த பொண்ணுக்கு தைரியமான கணவர். குரு நல்லா இருந்தா ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸில் சொசைட்டியில் மதிக்கக்கூடிய கணவர். 7ஆம் இடம் நல்லா இருந்தா நல்லா வச்சுக்கக்கூடிய கணவர். இது மூணும் நல்லா இருந்ததுன்னா பருத்தியே புடவையா காய்ச்ச மாதிரி. அதனால இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து தெளிவாக செவ்வாய் தோஷம் இருக்கா, கால சர்ப்ப தோஷம் இருக்கா, அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்கு, அவங்களுக்கு இது சரியா வருமா, இதை பொருத்திக்கலாமா, இதை வேணாமா. திருமண பொருத்தம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பொருத்தம் இல்லைன்னா அது பிரச்சனையாக வந்துடுது. அதனால இது ஜாதகத்தை திருமண பொருத்தத்தை நம்ம தெளிவாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போனால் கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நல்ல பொருத்தம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து நாங்கள் தெளிவாக கொடுக்குறோம். இன்றைக்கி நிறைய ஆயிரக்கணக்கான ஏர்டெல்லில் நிறைய ஜாதகம் பார்த்து ஆயிரக்கணக்கான பீப்புளுக்கு நாங்கள் நல்ல பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் ஜாதக பொருத்தம், திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா நம்ம நேரடியாக நல்லா வந்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். அதே மாதிரி முதலீடை பற்றியும் நீங்கள் நல்லா எதில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இன்றைக்கி வாஸ்து பெரிய நிறைய குறைபாடுகளாக இருக்குது. அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதை எப்படி செலவில்லாத இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாஸ்து ஒரு தோஷமாகவே இருக்குது ஒருத்தர் வீட்டில் அப்படின்னா அதை எப்படி எந்த சைடு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே எல்லா வீடும் அமைஞ்சிடுறதில்ல, எல்லாமே நமக்கு சந்தோஷமாக இருந்துடுறதில்ல. அப்போ நமக்கு எதில் பாதிப்பு இருக்குது, வீட்டில் பாதிப்பு இருக்கா, உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கா, மன ரீதியாக பாதிப்பு இருக்கா, இல்லை கடன் இருக்கா, இல்லை மனசை சந்தோஷமாக வச்சுக்க முடியலையா, இல்லை ஜெயிக்க முடியலையா அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் மூலியமாக நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, ஜோதிடர் குபேரன் பேசுகிறேன். வணக்கங்க. வணக்கம்மா. ஓகே, டைமு ஞாயிற்றுக்கிழமை காலைல 9:55. எந்த ஊரில்? எந்த ஊருங்க? பெரம்பலூர். ஓகே. சண்டே பிறந்தீங்களா? நீங்கள் கும்ப ராசியில் பிறந்திருக்கிறீங்கம்மா. சதய நட்சத்திரம். லக்னம் உங்களுக்கு விருச்சக லக்னம். ஹலோ, 36 வயசு 5 மாதம் 1 நாள். இப்போ சனி திசையில் சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்குமா? சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டு? வீடு மாறலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வரர் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்காரு. அதெல்லாம் இப்போ சனி திசையில் உங்களுக்கு சுக்கிர புத்தியில் இருக்குது. தாராளமாக வீடு மாறலாம். வீடு மாறுறது நல்லது தான், நல்ல இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கு. செவ்வாய் மட்டும் இதுவாக இருக்குது. அதனால பங்குனி உத்திரம் வருது இல்லையா, அன்னைக்கு உத்திரத்தன்னைக்கு நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல வீடு அமையும், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், தைரியம் கிடைக்கும். முருகன் வழிபாடு பண்ணால் நல்ல முன்னேற்றங்கள் எல்லா விதத்துலையுமே சிறப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு கேள்வி ஏதாவது டவுட் இருக்குங்களா? வீடு மாறலாமா? நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வீடு மாற்றிக்கிங்க. நன்றிங்க, வணக்கம். தொழிலாம் இனிமேல் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கோவக்காரர் நீங்கள், அந்த கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நன்றிங்க, வணக்கம். ஓகே, இப்போ சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏர்டெல் புகழ் ஜோதிடர் குபேரன் அவர்களின் ஆலோசனை பெற ஜாதக பலன்கள், திருமண பொருத்தம், எண்கணித பலன்கள், நட்சத்திர பலன்கள், வாஸ்து சாஸ்திரம், பரிகாரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஜோதிட ஆலோசனைக்கும் எங்கிருந்தும் எப்போதும் உங்கள் ஏர்டெல் புகழ் ஜோதிடர் குபேரன் அவர்களின் ஆலோசனை பெற தொடர்பு கொள்ளவும். 8F4 ராதாநகர், அனகாபுத்தூர், பல்லாவரம், சென்னை 6,70,000. அவரை மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள kuberan2275@gmail.com. மேலும் அலைபேசியில் தொடர்பு கொள்ள 9176725737 மற்றும் 8807586719. கோமாதா வழிபாடு குலதெய்வ வழிபாட்டிற்கு சமம். மங்களக்காரன் முருகனை வழிபட்டு நல்ல மன வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மாமிசத்தை தவிர்த்தால் மன உளைச்சலை தவிர்க்கலாம். வணக்கங்க, குபேரன் பேசுறேங்க.
வணக்கங்க. நான் ஜெகதீஷ் பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. என் டேட் ஆஃப் பர்த் வந்து 28/1 28/1/98 சார். 98. டைமு இரவு 8 மணி சார். இரவு 8 மணி. எந்த ஊர்ல? பெரம்பலூர் தான் சார். ஹலோ, பெரம்பலூர். நீங்க புதன்கிழமை பிறந்திருக்கீங்களா? ஆமாம் சார், புதன்கிழமை தான் சார். நீங்க வந்து மகர ராசியில திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. கேட்டு தான் சார். லக்னம் வந்து சிம்ம லக்னம். சரிங்க சார். வயசு 16 வயசு 27 நாள் ஆகுது. ஆமாம் சார். ராகு திசையில சனி புத்தி நடக்குது. ஆமாம் சார். ஆமாம். சொல்லுங்க, இப்போ என்ன உங்களுக்கு டவுட்டு? இப்போ 10th படிச்சுட்டு இருக்கேன் சார். சரிங்க. அதான் ஃபர்தராக கல்வியில் என்ன டெவலப்மெண்ட் ஏதாச்சும் இருக்குமா, இல்லை வீட்டில் ப்ராப்ளம் ஏதாவது? இல்ல ராகு திசை நடக்குது. சரிங்க. அதாவது ஆரம்ப கல்விங்கிறது 2ஆம் இடம். இந்த 2 கூடையர் உங்களுக்கு 5ல் இருக்காரு. சரி சார். அதெல்லாம் நல்லா இருக்கு. புதன் வந்து படிக்கிறதுக்குரிய கிரகம். குரு வந்து மார்க் வாங்குறதுக்குரிய கிரகம். உங்களுக்கு புதன் நல்லா இருக்கு, குருவும் நல்லா இருக்கு. சரிங்க சார். கண்டிப்பா ஜெயிப்பீங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்க சார். அதெல்லாம் நல்லா வந்துடலாம். லக்னத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிவாதக்காரரா இருப்பீங்க. ஓகே சார். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சரிங்க. அது பரிகாரம் ஏதாவது? அதான் முருகன் வழிபாடு பண்ணலாம், இல்லைன்னா துர்க்கை வழிபாடு பண்ணலாம். இது 2 எது வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே நியாயமா இருக்கும். நியாய தர்மத்தோட நடந்துக்குவீங்க. சரிங்க சார். சரிங்க சார். அதெல்லாம் நல்லா வந்துடலாம். படிப்புலாம் நல்ல மார்க் வாங்குவீங்க. உங்களுக்கு குரு நல்லா தான் இருக்கு. சரிங்க சார். அதெல்லாம் நல்ல மார்க் வாங்கி ஜெயிச்சுக்குவீங்க, நல்லா வந்துருவீங்க. சரிங்க சார். சரிங்க. ஹயகிரிவர் வழிபாடு பண்ணுங்க. அதாவது எஜுகேஷன், அதாவது பரீட்சை வருது இல்லையா, ஆமாம் சார். அந்த நேரத்தில் ஹயகிரிவர் வழிபாடு பண்ணுங்க. சரிங்க சார். அதாவது கல்விக்கு அதிபதியானவர் புதன். ஓகே சார். அது ஹயகிரிவர் வழிபாடும் குருவோட வழிபாடும் பண்ணீங்கன்னா நீங்க படிக்கிற மாதிரியே எல்லாம் எக்ஸாமுக்கு நல்லா தயாராகிடுவீங்க. சரிங்க. அப்போ நல்ல மார்க் வரும். அதனால கல்கண்டு, துளசி, மலைத்தேன் இது 3 வாங்கி ஹயகிரிவர் ஸ்லோகம் சொல்லி நீங்க அதை இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டு படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க் வரும். இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நம்பி செய்யலாம். சரிங்க சார். இதை பண்ணீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்க சார். நன்றிங்க, வணக்கங்க. சார் சார், சொல்லுங்க. தங்கச்சிக்கு அப்படியே இல்ல, ஒருத்தருக்கு ஒரு கேள்வி பதிலுக்கு ஒருத்தர் தாங்க. நீங்க அதுக்கு மேல வேணும்னா நேரா வாங்க. நான் இப்போ பெரம்பலூர் மாவட்டத்திலாம் இருப்பேன் 2-3 நாளைக்கு. நீங்க என்னுடைய ஆமா, அதான் அந்த நம்பர் வருது இல்லையா, அப்பாயின்மெண்ட் வரணும் நம்பர் வருது இல்லையா, 9176725737. அந்த நம்பர்ல கால் பண்ணி கேளுங்க எங்க வரணும் எப்படின்னு. உங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு 3 நாளைக்கு இருப்போம். நீங்க வந்து தெளிவா ஒரு தடவை நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃபையே மாத்திக்கிட்டு போயிடலாம். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படின்னா நமக்கு சப்போர்ட் தான். அதை வந்து நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்கலாம், அதுக்கு நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும், நம்ம என்ன படிச்சா சரியா வரும், நம்ம இன்ஜினியரிங் படிக்கலாமா, டாக்டர் படிக்கலாமா, சிஏ படிக்கலாமா, எம்பிஏ படிக்கலாமா, நம்ம படிப்பு என்ன படிச்சா சரியா வருங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஒரு தடவை நீங்க சந்திச்சீங்கன்னா அது உங்க லைஃபையே மாத்தி கொடுக்கும். நன்றிங்க, வணக்கங்க. நன்றிங்க, வணக்கம். அப்ப இப்ப குபேரன் பேசுறேங்க. வணக்கம், ஜோதிடர் குபேரன் பேசுறேன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. சார், என் பேர் முக்தார் சார். பேருங்க? முக்தார். ஓகே, நான் எங்கூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. சார், எனக்கு அப்படியே பாருங்க சார். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சார், டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் 23/5/1986. 23/5/86. டைம், பிறந்த நேரம்? ஒரு நேரம் சரியா தெரியலங்க சார். பிறந்த நேரம் வேணுங்களே. நேயர்கள் அனைவருமே பிறந்த தேதி, மாதம், பிறந்த வருஷம், பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதெல்லாம் அனைத்தும் எடுத்துக்கிட்டு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக பதில் சொல்கிறோம். அதே மாதிரி ஃபோனை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா சவுண்ட் இல்லாமல் தெளிவாக நீங்கள் பதில் கேட்டுட்டு போகலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கங்க. வணக்கங்க. நன்றிங்க, வணக்கம். நீங்கள் தெளிவாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்களேன் தயவுசெய்து. உங்கள் பிறந்த தேதி, மாதம், ஃபோன் உங்களுக்கு லைன் கிடைக்கிறதே சிரமமாக இருக்குது. அது வரும்போது நீங்கள் தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரத்தோடு வந்தீங்கன்னா சிம்பிளாக தெளிவாக கேட்டுக்கிட்டு போகலாம். நன்றிங்க, வணக்கம். அதனால் இப்போ இந்த முதலீடு பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி தொழில் ரீதியாக எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி எஜுகேஷனில் டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி பொருளாதாரத்தில் டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி நோயிலேருந்து வெளியில் வந்துடலாம், எப்படி திருமண பொருத்தத்தை எப்படி பார்த்து நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லா விதமான ஜோதிடத்தில் தெரியாத விஷயங்களே கிடையாதுங்க. யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, நோய் பிரச்சனை, ஹெல்த்து எல்லா விதமானதையும் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தில் தெரியாத விஷயங்களே கிடையாது. இன்னும் 3 நாளைக்கு இங்கே இருப்பேன். அது நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. வணக்கங்க, ஜோதிடர் குபேரன் பேசுகிறேன். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்கள் சார். 24/7/73ங்களா? டைமு இப்போதான் நேயர்களுக்கு சொன்னேன். பிறந்த தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு போகலாம். உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க.
அதாவது டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஃபோனே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு கிடைக்கிற ஃபோனை வந்து இதோட தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தெளிவாக கேட்டுக்கலாம். அது இல்லாத நேராக வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கலாம். நேரில் வாங்க, அந்த நம்பரில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நேரில் வந்து நல்ல முயற்சி. ஒரு தடவை நீங்கள் வந்தீங்கன்னா லைஃபையே மாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஜாதகத்தை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறத இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறோம். அப்பாயின்மெண்ட் நம்பர்னு போட்டிருக்கு இல்லையா, அதில் வாங்க, உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்கிறோம். நன்றிங்க, வணக்கங்க. அதனால் இன்றைக்கி வாஸ்து பிரச்சனை, திருமண பொருத்தம், நியூமராலஜி, எண்கணி அனைத்துக்குமே உங்களுக்கு பதில் சொல்கிறோம். தெளிவாக வந்து இப்போ 4 நாளைக்கு இருப்போம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பயன்படுத்தி நல்லா ஜெயிச்சுக்கலாம். சிம்பிளாக தான் சார்ஜ் பண்ணுறோம், பெரிய லெவல்லாம் எதுவும் கிடையாது. இதை பயன்படுத்திக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும். எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதான் எஜுகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கலாம். பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, ஜோதிடர் குபேரன் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. 30 ஓகே. டைம்மா 7:30 ஏஎம்மா பிஎம்மா? பிஎம். எந்த ஊரில் பிறந்தீங்க? பெரம்பலூர். ஓகே. நீங்கள் சண்டே பிறந்திருக்கீங்க இல்லையா? 30/1/94 சண்டே ஈவினிங் 7:30. பர்த் பிளேஸ் பெரம்பலூர். நீங்கள் வந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்கம்மா. லக்னம் சிம்ம ராசி, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், லக்னம் சிம்ம லக்னம். வயசு 20 வயசு 25 நாள் ஆகுது. இப்போ நடக்கிற திசை செவ்வாய் திசையில் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. டவுட் என்னம்மா உங்களுக்கு? நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சரிம்மா. நான் வந்து இனிமே ஃபியூச்சர்ல வேலைக்கு போவேனா இல்ல மேற்கொண்டு படிக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு டவுட். அதாவது 5ஆம் இடம் நல்லா இருந்தால் சொந்தமாக நீங்கள் எம்எஸ் கூட பண்ணலாம். மேல் கல்வி ஆரம்ப கல்விக்கு 2ஆம் இடம், உயர்கல்விக்கு 4ஆம் இடம், மேல் கல்விக்கு 5ஆம் இடம். இந்த 5 கூடைய ஒரு குரு வந்து உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்காரு. அதனால நீங்கள் மேல் கல்வி கண்டிப்பாக படிக்கலாம். அதுக்கு அடுத்து 10 கூடையர் சுக்கிரன், அவரும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு. அதனால நீங்கள் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையுமா. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் போராடிட்டீங்க, 20 வயசுலேயே போராட்டமான வாழ்க்கை தான். ஆனால் ஜெயிச்சுக்கிட்டீங்க, நல்லா வந்துடலாம். சிம்ம ராசிக்கு இப்போ டைம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு, நல்லா வந்துடலாம். செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் முதல் தர முழு யோகர். உங்களுக்கு முருகனோட வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிறப்பா வரப்போறீங்க. எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார். வீட்ல வந்து பிரச்சனையாவே இருக்கு. அதான் கெட்ட நேரம் முடியற நேரம். உங்களுக்கு இனிமே நல்ல டைம் ஆரம்பிக்குது. உங்களால தாங்கக்கூடிய சக்தி இயல்பாவே உங்க ஜாதகத்துக்கு இருக்குது. இல்ல வீட்ல வந்து நிம்மதியே இல்லாம இருக்காங்க வீட்ல எல்லாரும். அப்படி நீங்க ரொம்ப ஏலாம் தெளிவா வேணும்னா நீங்க அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கம்மா, நேர்ல பார்க்கலாம். இப்ப இதுல வந்து 2 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ உங்களுக்கு பதில் சொல்லலாம். அதுல சிம்பிளா ஒரு 2-3 கேள்விக்கு நீங்க பதில் கேட்டு வாங்கிக்கலாம். இதுக்கு மேல நீங்க வரணும்னா நீங்க நேரா வந்தீங்கன்னா நீங்க உங்க லைஃபையே மாத்தி எழுதிட்டு போடலாம் கண்டிப்பா. இதுல அதாவது ஜோதிடம் என்னோட பார்த்தவங்கள கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நன்றிம்மா, வணக்கம். அதனால இப்ப நேயர்கள் அனைவருமே இந்த 3 நாள் இருக்கு. இந்த 3 நாள்ல வணக்கங்க, குபேரன் பேசுறேங்க. ஹலோ, என்னங்க? ஓகே. ஓகே. 4/7/1987 டைமு சனிக்கிழமை நைட்டு 11:15. எந்த ஊர்ல? திருவடூர் சார். எங்க? திருவடூர் சார். ஓகே. நீங்க கன்னி ராசியில பிறந்திருக்கிறீங்க. அஸ்த நட்சத்திரம். சரிங்க சார். லக்னம் வந்து மீன லக்னம். சரிங்க சார். இப்ப குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. என்ன டவுட்னு சொல்லுங்க. என்ன சார், 5 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க, நான் இல்ல இப்ப உங்களுக்கு குரு தசை நடக்குது. இப்ப கன்னி ராசிக்கு 7.5 சனி எல்லாம் முடியுது. அதெல்லாம் நல்லா வந்துடுவீங்க. உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா தான் இருக்கு. ஜாதக ரீதியா பொருளாதாரம் நல்லா வந்துடுவீங்க. நீங்க பசுவுக்கு பழம் கொடுத்துக்கிட்டே வாங்க, வாழைப்பழம் கொடுத்துக்கிட்டே வாங்க, பொருளாதாரத்துல மாற்றம் வரும். நீங்க நிறைய பசுவுக்கு வாழைப்பழம் கொடுங்க. வாழைப்பழங்கிறது வாழை வைக்கிற பழம், பசுங்கிறது லட்சுமி. இதுக்கு லட்சுமிக்கு நீங்க பழம் கொடுத்தீங்கன்னா உங்களை அது வாழ வைக்கும் கண்டிப்பா. நீங்க அதுக்கு மேல ரொம்ப தெளிவா வேணும்னா நீங்க நேரா வந்துருங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரா வாங்க. அதாவது இந்த கேள்வி பதில சிம்பிளா தான் சொல்லலாம். நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க நேரா வாங்க, கண்டிப்பா நல்லா தெளிவா போகலாம். அதான் சொல்றேனே, நீங்க இதுக்கு மேல நீங்க வேணும்னா நீங்க நேரடியா வாங்க, அந்த நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. அதுல நிறைய தெளிவா பேசிட்டு போலாம். நன்றிங்க, வணக்கங்க. அதனால இப்போ இந்த 3 நாள் வந்து நீங்கள் நல்லாவே தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த 3 நாள் நல்லா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து தெளிவாக கேள்வி பதில் கேட்டுக்கிட்டு
ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தெளிவாக திருப்தியாக போவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நேராக வந்து சின்னதாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நேராக வந்து இதை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். திரும்பவும் கண்டினியூ பண்ணலாங்க. ஏர்டெல் புகழ் ஜோதிடர் குபேரன் அவர்களின் ஆலோசனை பெற ஜாதக பலன்கள், திருமண பொருத்தம், எண்கணித பலன்கள், நட்சத்திர பலன்கள், வாஸ்து சாஸ்திரம், பரிகாரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஜோதிட ஆலோசனைக்கும் எங்கிருந்தும் எப்போதும் உங்கள் ஏர்டெல் புகழ் ஜோதிடர் குபேரன் அவர்களின் ஆலோசனை பெற தொடர்பு கொள்ளவும். 8F4 ராதாநகர், அனகாபுத்தூர், பல்லாவரம், சென்னை 6,70,000. அவரை மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள kuberan2275@gmail.com. மேலும் அலைபேசியில் தொடர்பு கொள்ள 9176725737 மற்றும் 8807586719. கோமாதா வழிபாடு குலதெய்வ வழிபாட்டிற்கு சமம். மங்களக்காரன் முருகனை வழிபட்டு நல்ல மனவாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மாமிசத்தை தவிர்த்தால் மன உளைச்சலை தவிர்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த 8:30 இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு நீங்கள் திரும்பவும் வந்தீங்கன்னா கண்டினியூவாக நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு போகலாம் கேள்வி. நாளைக்கு இதே ஏஎம்என் டிவியில் 8 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் நல்ல 1 ஹவரில் நீங்கள் கேள்வி பதிலை தெளிவாக எடுத்துக்கிட்டு, அதாவது தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் எல்லாம் தெளிவாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தெளிவான பதிலோடு போகலாம். அதே டைமில் இன்னும் 3-4 நாளைக்கு இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் இருப்போம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தெளிவாக வந்து ஜாதகம் பார்த்து நீங்கள் தெளிவாக போகலாம் அப்படிங்கிறதான் எங்களுக்கு கருத்து. இப்போ ஒரு நேரம் காத்துடலாம். ஹலோ, வணக்கங்க, ஜோதிடர் குபேரன் பேசுகிறேன். வணக்கம் சார். என் பேர் யோகேஷ்குமார், பெரம்பலூர்லேருந்து பேசுகிறேன் சார். ஓகே. என்னோட பிறந்த தேதி வந்து 26/1/1985. 26/1/85. டைமுங்க? டைம் வந்து 12:55 PM. 12:55 PM. எந்த ஊரில்? நெய்வேலி சார். நெய்வேலியா? ஓகே. சனிக்கிழமை பிறந்தீங்களா? ஆமாம் சார். மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. ஆமாம் சார். உத்திரட்டாதி நட்சத்திரம், லக்னம் வந்து ரிஷப லக்னம். வயசு 29 வயசு. உங்களுக்கு 29 நாள் ஆகுது. இப்போ கேது தசை நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு சுக்கிர தசை வரும்போது 29/9/2015 அப்புறம் சுக்கிர தசை வருது. ஒரு 20 வருஷம் உங்களுக்கு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப சரியில்லை. இப்ப டெம்பரவரியா கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறீங்க. ஒரு வருஷமா பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொரு 6 மாசத்துக்கு பொறுத்துக்கங்க. அப்புறம் 20 வருஷம் நல்லா இருக்க போறீங்க. அதான் அதாவது 29/9/2015 அப்புறம் கண்டிப்பா அதுக்கப்புறம் நல்லா இருக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு தெளிவா வேணும்னா இதுல ஒரு டிஸ்பிளே மாதிரி சிறிதா தான் சொல்ல முடியும். தெளிவா வேணும்னா நீங்க நேரா வந்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேரா வந்தீங்கன்னா என் நம்பர்ல கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். ஒரு தடவை நீங்க வந்தீங்கன்னா உங்க லைஃபுக்கே மொத்தத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். அதனால பாதிப்பு எவ்வளவு தூரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பாதிப்பா தான் இருக்குதுங்க இப்போதைக்கு. ஜூனுக்கு மேல நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க அதான் சொல்றேனே, இப்ப இந்த இதுல கேள்வி பதில சிம்பிளா தான் சொல்ல முடியும். தெரிஞ்சுக்கங்க. நீங்க நேரா வாங்க, நிறைய தெளிவா தெரிஞ்சுட்டு போகலாம். சிம்பிளா ஒண்ணுமே பெரிய லெவல்ல சார்ஜ் எல்லாம் கிடையாது. சும்மா சிம்பிளா தான் போடுறோம். நீங்க வந்து நேரா வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு ஜாதகத்துக்கு ஒதுக்கி நல்ல தெளிவா தெரிஞ்சுட்டு போகலாம். எல்லா நேரங்களுக்குமே சொல்றோம். நீங்க அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 9176725737 அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த இதுல வர்ற நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேரா எல்லா நேரங்களுமே நேரா வந்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுட்டு போகலாம். அதே மாதிரி நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு வந்து பொதுவான கருத்து தான் நிறைய சொல்ல போறோம். பொதுவான கருத்துனா எல்லாத்துக்குமே பயன்பெறும். கேள்வி பதிலும் கேளுங்க. அதே டைம்ல பொதுவான கருத்துக்கள் நிறைய சொல்லுவோம். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வாஸ்து, எண்கணிதம், நியூமராலஜி, திருமண பொருத்தம், கைரேகை அனைத்துமே எல்லா விதத்திலும் ஜாதகம் இல்லைன்னா கைரேகைகளை பார்க்கலாம். அதில் ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டரில் போட்டு தெளிவாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பெரம்பலூர் மாவட்ட மக்களுக்கு, எங்களுக்கு ஆதரவு அளித்தவங்களுக்கு, ஆதரவு அளிக்க போகிறவங்களுக்கு, அதே மாதிரி நேராக வந்து பார்க்கணும் அனைவருக்குமே எங்களுக்கு நன்றிங்க. மனமார்ந்த நன்றி. வணக்கங்க.